வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற செய்தி என்னன்னா, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் பிரத்யேக வலைத்தளத்தினை மாண்புமிகு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அவர்கள் துவக்கி வைத்தார். அதாவது நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புது வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் பிரத்யேக வலைத்தளத்தினை 30/7/2024 அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அவர்கள் துவக்கி வைத்தார். பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மற்றும் பெண்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. 19/3/1993 ஆண்டு நாள் முதல் அரசாணையின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வந்த இவ்வாணையம் 30/7/2008 முதல் சட்ட ரீதியான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. கடைசியாக இவ்வாணையம் 11/2/2022 அன்று மாற்றியமைக்கப்பட்டு திருமதி சா குமாரி அவர்களின் தலைமையின் சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களால் பாதிக்கப்படும் மகளிர் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திற்கு நேரடியாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தபால் மூலமாகவும் புகார் மனுக்களை அளித்து வருகின்றனர். இவற்றிற்கு ஆணையம், காவல்துறை, நீதித்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட சமூக நல அலுவலர்கள், பாதுகாப்பு அலுவலர்கள், ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், தன்னார்வ சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் உதவியுடன் உரிய தீர்வு காண முயல்வதுடன் நேரடி விசாரணைகள் வாயிலாகவும் சில புகார்கள் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு வருகிறது. பொதுவெளியில் பெண்கள் பாதிக்கப்படும் போது அத்தகைய பிரச்சனைகளுக்கும் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. குடும்ப வன்முறை, சொத்து பிரச்சனை மற்றும் எதிர்பாராத இன்னல்களை எதிர்கொள்ளும் மகளிர் சட்ட ரீதியான ஆலோசனைகள் பெறுவதற்கும் மகளிர் ஆணையம் மாநில சட்டப்பணிகளை ஆணைக்குழு உதவியுடன் இலவச சட்ட சேவை மையத்தினை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு, பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் உரிமைகள் சமூக வலைதளத்தில் பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான உதவி எண்கள் ஆகியவை குறித்து அநேக கருத்தரங்குகளை நடத்தி மகளிருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சட்டம், சமூக பணி, சமூகவியல், பொது நிர்வாகம் போன்ற இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இங்கு உள்ளுரை பயிற்சி பெற்று பயனடைந்து வருகின்றனர். எனவே மகளிர் ஆணையத்தின் பணிகளை அனைத்து மகளிருக்கும் சென்றடைந்து அவர்கள் பயனடையும் வகையிலும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலகட்டத்தில் மகளிர் அனைத்து தகவல்களை இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புவதால் ஆணையத்திற்கான முதன்முறையாக தனி வலைத்தள முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முகவரி www.tnwomencommission.tn.gov.in. இவ்வலைத்தளத்தில் ஆணையத்தின் அமைப்புகள், பணிகள், தொடர்பு கொள்வதற்கான சமூக முகவரிகள், பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் தொடர்புடைய துறைகள் அணுகுவதற்கு முகவரிகள் ஆகியவை விரிவாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் வருங்காலத்தில் இணையதளம் வாயிலாகவே மகளிர் தங்கள் புகார்களை பதிவு செய்யவும் அவற்றின் மீதான ஆணை வழங்கும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் புகார் மனுக்களின் மீது தாமதமாக நடவடிக்கை கண்காணித்திடவும் ஏதுவாக இவ்வலைதளத்தில் தனி இணைப்பு வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மகளிர் தங்கள் புகார்களை இணையம் வாயிலாக பதிவு செய்யவும் அவை நிலுவையில் உள்ள அலுவலகங்களின் விவரங்கள், விசாரணை நிலவரம் குறித்து எளிதாக அறிந்து கொள்ள ஏதுவாகும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இவங்க சொல்றது என்னன்னா, குடும்ப வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்களாக பெண்கள் நீங்களா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கு ஃபியூச்சரில், அதாவது இப்போ இல்லை, ஃபியூச்சரில் இந்த மாதிரி புகார் ஆன்லைன்லேயே நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை உங்களோட புகார் மனுவெல்லாம் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிவிச்சீங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.